ஆன்டிசிபேட் பெயிலுக்கு போகிறாங்க, நாட் அரெஸ்ட் அப்படின்னு போகிறாங்க. அதுக்கு தான் அண்ணன் வந்து பாத்ரூமில் வந்து இந்த கக்கூசில் திரிசா நம்மளை சொல்லுவாங்க பேரை, அந்த பேரை சொன்னால் தான் இப்போ புண்ணியம் கிடைக்கும் வாய்க்கு. நிறைய பேர் இப்போ திரிசான்னு பேசிக்கிறாங்கல்ல. ஏங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் ஸ்டேஷனுக்கு கூட்டும் போய் என்ன கேட்டு விட்டுருவோங்க அப்படின்னு யார் சொன்னது? அப்புறம் சார் அத்தனை செக்ஷன் போட்டு விட்டாங்க இஷ்டத்துக்கு. அது போட்டாங்க, போடுவாங்க. எங்க போலீஸ் மேலே தவறு இருக்குன்னு தான் சார் ஏங்க என் பேரில் கேஸ் போடும்போதெல்லாம் எவனும் கேட்கல, உதயநிதி பேரில் போடும்போது இப்படி கேட்குறீங்க? உதயநிதி கைது செய்யப்பட வேண்டியதா? நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டியது. சிறைக்கு போக வேண்டியதா? நிச்சயமாக ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு இது இல்லை வழி. ஒரு கேலிங்கிறமா பேசுறது உண்மை, தார்மீக ரீதியில் பார்த்தா தப்பு. அவர் திரிசாவை நினைச்சு தான் அதை பேசியிருக்காரு. திரிசா அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போகிறாரு அப்படின்னு இப்போ ஒரு டாக் வருது இல்லையா? அப்போ சும்மா இப்போ திடீர்னு வந்துட்டாங்க, அந்த அவங்க கூட நட்பு இவங்க கூட நட்புன்றதுக்காக அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்னு 4 பேர் நம்மள மாதிரி கேட்பான்ல. அந்த ஒத்த பிள்ளைய எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா? செங்குப்பட்டி சேகு வராரு, ஏய் ஷோ உசிலப்பட்டி சேகு வரா இல்லையா? ஊருக்கு சேகு வராவா? என்னடா இது? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் மற்றும் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உண்டாச்சு. ஆனால் கோர்ட்டில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க, அதாவது விசாரணை முடிஞ்சோடனே அவர் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த செக்ஷன்லாம் பார்க்கும்போது பல பிஎன்எஸ் செக்ஷனில் வந்து கட் பண்ணு கோர்ட்டு சொல்லிச்சா விசாரணை முடிச்சு நாங்கள் அனுப்பிச்சிருக்கேன். இல்லை சார், கோர்ட் முடிஞ்சோன்னே விடுதலை செஞ்சுன்னு சொல்லிச்சு சார். விடுதலை பண்ணிடணும்னு சொல்லிச்சு சார் அன்னைக்கு. நான் என்ன சொல்கிறேன், கோர்ட்டாக வந்து எப்பா அவர் விட்டுருங்கப்பா அப்படின்ச்சா? அப்படியா? சரி, அதனால தான் சார் நம்ம போய் என்ன சட்டசபையில் கூட பேசுறது எவ்வளோக்கு ஆயிடுச்சு அந்த விஷயங்கள்லாம். சரி, என்னென்ன செக்ஷன் போட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட்? என்ன நான் பெயிலபிள் செக்ஷன்லாம் இருந்தது? இப்போ நீங்கள் செக்ஷன் கேட்டு ஆல்டர் பண்ண போகிறீங்களா? இல்லை பெயில் ஆயிடுச்சு. இல்லை பெயில் ஆகல சார், கோர்ட்டே அதான். அதாவது இவங்க வந்து சார் ஆன்டிசிபேட் பெயிலுக்கு போகிறாங்க, நாட் அரெஸ்ட் அப்படின்னு போகிறாங்க. அதுக்கு தான் அண்ணன் வந்து பாத்ரூமில் ஒழிஞ்சு இந்த கக்கூசில் 10:30 மணிக்கு கோர்ட்டு திறந்தவுடனே காலையில் மென்ஷன் பண்ணுவாங்கல்ல, சீனியர் அட்வொகேட்ஸ் கேன் மென்ஷன். சும்மா சுற்றி நிற்கிறவங்களாம் பண்ண முடியாது, சீனியர் அட்வொகேட் தான் பண்ணுவாங்க, ஃபேஸ் வேல்யூ உள்ளவங்க. அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க. உடனே நீதிமன்றம் கேட்குறது என்னென்னு, என்னப்பா இப்படி கேட்டவுடனே, ஐயா அந்த மாதிரி அவர் பிடிக்க போலீஸ் வந்துருச்சு, ஒரு 50-100 போலீஸ் இருக்கு, எம்மா நேரம் தான் கக்கூசில் உட்காந்துருப்பார், அவர் வெளியே வந்து அமுக்கிடுவாங்க பொழுதுன்னு சொல்கிறாங்க. உடனே என்னன்னு கேட்டோன்னே என்கிட்ட டீட்டெயில் இல்லை, நான் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு அரசு தரப்பில் வந்து பிபி இருப்பார்ல, எப்பவுமே கோர்ட்டில் பிபி இருப்பார், அரசாங்க வக்கீல். அவரை கேட்டவுடனே இப்படி பார்த்தோடனே, ஐயா என்கிட்ட ஒன்றும் இல்லையா, கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பிஃபோர் லஞ்சுன்னாங்க, ஆஃப்டர் லஞ்ச் அது வந்தபோது கோர்ட்டில் வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களை வந்து கைது பண்ண போகிறாங்க, அவர் உதயநிதி, அந்த மாதிரி திரிசா நம்மளை சொல்லுவாங்க பேரை, அந்த பேரை சொன்னால் தான் இப்போ புண்ணியம் கிடைக்கும் வாய்க்கு. நிறைய பேர் இப்போ திரிசான்னு பேசிக்கிறாங்கல்ல. இந்த சுஜியா ஒரு அம்மா பாட்டு பாடுறம்மா என்ன பேச்சு பேசுது. சரி, அதுதான் பேசுதுன்னு பார்த்தா ஒரு 5-6 காலங்களுக்குள்ளே ரொம்ப பாவம், அந்த பிள்ளை எங்கேயோ கிடந்தது, அதை இப்போ திருப்பியும் போட்டு அது எப்படி போச்சு அப்படி போச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அதால் சொன்னேன். அப்போது அரசாங்க வக்கீல் சொல்கிறாரு, என்ன கைது பண்ண வந்துருக்கீங்களாமே அப்படின்னா, ஐயா இப்போலாம் இல்லை பண்ணிட்டாங்க, ஏன் கைது பண்ண வந்திருக்காங்க அது இதுன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து 12 மணி வரைக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஐயா பிடிச்சின்னு போயிருக்கிறாங்க ஐயா, என்னப்பா அப்படின்னு அரசாங்கத்தை பற்றி கேட்குறாரு. பெரிய பெரிய சீனியர்லாம் வந்துக்கிறாங்க. ஏங்க நாங்கள் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஆனால் ஸ்டேஷனுக்கு கூட்டும் போய் என்ன கேட்டு விட்டுருவோங்க அப்படின்னு யார் சொன்னது? அரசு தரப்பு. கோர்ட்டாக பார்த்து அதை இப்படி சொல்கிறாங்க, மோடி கோர்ட்டாக பார்த்து விட்டுச்சுன்னு நிறைய பேர் இப்போ பேசினுக்கிறாங்கல்ல. அப்படிலாம் இல்லை. அரசாங்க தரப்பில் வந்து நாங்கள் அவரை கைது செய்திருக்கிறோம், விசாரணைக்கு கூட்டு போகிறோம், விசாரணை முடிந்து ஸ்டேஷன் பெயிலில், அதாவது ஓன் பெயில்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டேஷன் பெயிலில் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே மதியம் லஞ்ச், ஆஃப்டர் லஞ்சு 2:15 இந்த கேஸ் முடிஞ்சுது.
சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. அப்போ நீதிமன்றம் ஒன்று சொல்லுது, இப்போ ஃபைல் பண்ணப்பட்டது ஏபி, அதாவது கைது செய்யாமல் இருப்பதற்கான மனு. இந்த மனுவின் ஊடாக நாங்கள் பெயில் பெட்டிஷனையும் விசாரிக்கலாம். பெயில் கொடுக்குற அதிகாரமும் எங்களுக்கு இருந்தோடனே, ஐயா பெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, நாங்கள் கைது பண்ணிட்டு போனாலும் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டு போயிட்டு அங்கே 4 கேள்வியை கேட்டு அனுப்பிச்சிடுவோம். ரிமாண்ட் பண்ணுகிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அடுத்து நீதிமன்ற காவலில் அவரை உட்படுத்துகிற தேவையோ எண்ணமோ எங்களுக்கு இல்லைன்னு அரசு தரப்புலேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் சார் அத்தனை செக்ஷன் போட்டு விட்டாங்க இஷ்டத்துக்கு? அது போட்டாங்க, போடுவாங்க. எங்க போலீஸ் மேலே தவறு இருக்குன்னு தான் சார் ஏங்க, என் பேரில் கேஸ் போடும்போதெல்லாம் எவனும் கேட்கல, உதயநிதி பேரில் போடும்போது இப்படி கேட்குறீங்க. அப்போது அப்படி தான் சார் போடுவாங்க. பட் இதை வந்து சரியாக காவல்துறை கையாளவில்லை அப்படின்னு தான். அப்போது இப்போ நீங்கள் கூட கேட்டிங்களே, என்ன சார் உதயநிதிக்கு ஆதரவாக பேசிட்டீங்களான்னு. நான் சொன்னது இதுதான். இது நிறைய பேருக்கு இப்போ ஆஸ் ஒரு அட்வொகேட்டாக நம்ம வந்து இதில் லீகல் ப்ரொசீடிங்ஸில் என்ன நடந்ததுன்றது நம்ம சொல்கிறோம். உதயநிதி கைது செய்யப்பட வேண்டியதா? நிச்சயமாக கைது செய்யப்பட வேண்டியது. சிறைக்கு போக வேண்டியதா? நிச்சயமாக ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு இது இல்லை வழி. இப்போ டாஸ்மார்க் ஊழல் இருக்குது சார், நீங்கள் எந்த ஊழலை, எந்த அமைச்சரின் ஊழலை கனெக்ட் பண்ணாலும் அந்த குடும்பத்தோடு அதை எதுவுமே கனெக்ட் பண்ணி தான் விடணும். செந்தில் பாலாஜினா செந்தில் பாலாஜியோடு போயிடாது. எவ்வளோ வேணும்னா மோட்டர் மெக்கானிக் அவர் அப்படின்னு அவரோட போயிடாது. எல்லாமே வந்து இங்கே தலைமை வரைக்கும் வந்து தான் முடியும். அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு வந்து உதயநிதியை வந்து ஹராஸ் பண்ணணும், இல்லை கைது பண்ணணும், ரொம்ப போனதை ரொம்ப ஆடிட்டாங்கள, விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருந்தால் இது வழக்கல்ல. இதில் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. அதால் சட்டப்படியாக இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேசுகிற போது இவர் இன்டென்ஷனாக, அதாவது கலவரத்தை தூண்டுகிற அளவுக்கு, திட்டமிட்டு சதி செய்து பேசுகிற அளவுக்கு அப்படிலாம் இவர் பேசலை. இவர் கேலிங்கிறலமாக பேசுகிறது உண்மை. தார்மீக ரீதியில் பார்த்தா தப்பு. அவர் திரிசாவை நினைச்சு தான் அதை பேசியிருக்காரு. ஏன்னா எதிரிலேருந்து திரிசான்னாங்க, இல்லைன்னா கூட நம்ம வந்து அவங்க இவங்க அப்படி இப்படின்னு பல பேரை சொல்லி குழுக்கள் போட்டு கூட இவராக இருக்குமா அவராக இருக்குமா, இந்த நபரா அந்த நபராக நம்ம பேசலாம். ஆனால் அவர் அந்த பேசி நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டும் போது என்ன பேசுகிறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்னன்னா அப்படின்னோடனே கூட்டத்தில் எதிரில் இருக்கிறான் பாருங்க, அவன் வந்து யார் விட்ட ஆளுன்னு தெரியல, திமுக காரனா இல்லை ஒரு திரிசாலாம் கூட இருக்கலாம். ஏன்னா திரிசா அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போகிறாரு அப்படின்னு இப்போ ஒரு டாக் வருது இல்லையா. அப்போ சும்மா இப்போ திடீர்னு வந்துட்டாங்க, அந்த அவங்க கூட நட்பு இவங்க கூட நட்புன்றதுக்காக அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்னு 4 பேர் நம்மள மாதிரி கேட்பான்ல. அந்த ஒத்த பிள்ளைய எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா? அவ்வளோ இவங்க சொல்கிறது 50,000 பேருன்றாங்க. அட ஒரு 20,000 பேர் கூட இருக்கட்டும், 10,000 பேர் கூட இருக்கட்டும், 10,000 ஆண்களை கூப்பிட்டு ஒரு பொண்ணை எப்படி அசிங்கப்படுத்துனாங்க தெரியுமா? அந்த பொண்ணுக்கு நீதி வேணா? ஒரு ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்தில் அவமதிக்கப்பட்டார், ஊரே வந்து கொந்தளிச்சிங்க. அங்கே கூட ஒரு 234 ப்ளஸ் ஒரு 50 பேர் வைங்க, ஒரு 300 பேருக்குள்ளே அந்த சட்டமன்றத்தில் இருந்திருப்பாங்க. ஒரு 25,000 பேர் மத்தியில் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளையை அசிங்கப்படுத்தி, அவங்க என்னவா இருக்கட்டும், ஒரு பொம்பளை பிள்ளையை அசிங்கப்படுத்துறதுக்கு நீதி கேட்டு அந்த அம்மா இன்றைக்கி அரசியல் வரலையா, வந்தது சரியா அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு 4 பேர் அங்கேருந்து திரிசான்னு கத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உடனே கத்தின உடனே நம்ம தலைவர் தான் ஒரு கொஞ்சம் ஒரு மௌனம் தானே, ஆனால் அவர் ஜாலி போடல அந்த டைலாக்கை, எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி பேசி ஒன்று ஜனங்க கத்தி, நான் அதை சொல்லலை, இதை தான் சொன்னேன், அதுதான் அங்கே பாயிண்ட்டு. அப்போது இது கேட்கிற போது இவர் பேசியது தவறு. இதற்கு நீங்கள் செக்ஷன் படி போட்டிங்கன்னா அவர் திரிசான்ற பேரை பயன்படுத்தினாரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெண்ணை பயன்படுத்தினாரா? தண்ணின்னா அதான் சொல்லிட்டாரு, நான் காவிரி தண்ணி தான் சொன்னேன். இப்போ நாட்டில் தண்ணின்னா 2 வகைப்படும். ஒன்று அடிக்கிற தண்ணி கூட, சரக்கு கூட தண்ணி தானே. அதெல்லாம் அவர் என்ன பண்ணாலும் சட்டப்படி அந்த க்ரைம் அதில் கமிட் ஆகலை. அந்த அர்த்தத்தில் நான் வந்து சொன்னேன், ஏன்பா அவர் சிறைக்கு போக வேண்டிய ஆள் தான்ப்பா, போகிறதுக்கு இது செக்ஷன் இல்லைப்பா, அந்த அக்ரன்ஸ் அந்த மாதிரி இல்லைப்பா, நீங்கள் உண்மையிலே பிடிச்சி போனோன்னா எவ்வளோ வழிங்குது, அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா நீங்கள் வந்து திமுக தொண்டர்களையும்
தாவேக்கே தொண்டனுக்கு போராட கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அம்ஜகர்னு நினைக்கிறேன், ஏதோ பர்மிஷன் இல்லாமல் கூட்டின கூட்டத்துக்கு பார்த்தீங்களா இந்த காமெடியெல்லாம் திப்புன்னு ஒரு சாக்கடை சந்து மாதிரி அடிச்சு கூட்டியோட ஓனே நில்லுங்கப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு ஓடனானுல்ல. இப்போ ஆட்சி வந்துருக்குது, இப்போ இதெல்லாம் ட்ரைனிங்கு. அடுத்து எதிர்கட்சியாக வந்தோம்னா இந்த ட்ரைனிங் வச்சு அப்போ போராட்டம் பண்ணுறதுக்கு இப்போயே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அதே மாதிரி தோண்டுக்கு இருந்த திமுக தொண்டர்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து மாதிரி ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஏற்றி ஒரு ஸ்கிரிப்டட் ட்ராமாவை வந்து அரங்கேற்றி அங்கே தஞ்சாவூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பார்டரில் நிப்பாட்டி திரும்ப இப்படி வந்துட்டு இன்றைக்கி எதுவும் போகிறானுல்ல, அது அந்த ஊர் செங்கிப்பட்டியா, செங்கிப்பட்டி செங்கிஸ்கானா இன்னும் போகிறானுங்க சார். சேதுவாரா, செங்கிப்பட்டி சேதுவாராது ஏய் ஷோ உசிலப்பட்டி சேதுவாரா இல்லையா, ஊருக்கு சேதுவாராவா, என்னடா இது அப்படி போட்டு அவருக்கு ஒரு ப்ரொமோஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு வந்து தவறாக காவல்துறையால் கையாளப்பட்டிருக்கு. அவங்க கூட இருக்கிறவங்களாம் எதையாவது சொல்லி கிள்ளி தலைவராக சொல்லி விஜய் அவர்களே ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தை இன்றைக்கு அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன், உதயநிதி இதில் உள்ளே போக மாட்டார், இதில் ஒன்றும் இல்லை, இவங்களாவும் நாங்கள் பிடிக்கலன்ட்டாங்க, அவங்களாவும் சரி பிடிச்சா விட்டுறேன்ட்டாங்க, அப்புறம் என்ன இருக்குது இதில், அந்த அர்த்தத்தில் தான் சொன்னது. ஓகே சார். பட் இருந்தாலுமே அவர் தஞ்சாவூர்லேருந்து வெளியே வரும்போது திருச்சி விமான நிலையத்தில் கூட சொல்கிறாரு ஓடுகாலி முதலமைச்சர் அப்படின்ட்டு. எப்படி சார் ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசலாம் அவர்? ஆனால் இதை விட கேவலமாலாம் பேசிப்பாங்க. இப்படி பேசக்கூடாதுன்றதுக்காக சார் அந்த ஒரு விசாரணைன்ற ஒரு கைதுன்னு ஒரு விஷயம். சரி திருப்பி ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, என்ன இப்போ பிரச்சனை, உங்கள்கிட்ட தானே போலீஸ் இருக்குது சார். ஓடுகாலின்னா அப்புறம் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க சார், ஓடுகின்ற கால் ஓடுகால் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அப்புறம் கரெக்டு தானேயா, ஓடாத கால்னால் அது முடம் தானேயா, என்ன முதல்வர் முடமா அப்படின்னு 4 பேர் இப்படி கேட்பாங்க சார். அரசியலில் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பயன் பேச முடியாது, எல்லாம் பெப்பை தான், ஊமை செய்கை காட்டினா கூட இந்த செய்கை அதை குறிக்குது அப்படின்னு. ஏன்னா செய்கையால் ஒருத்தர் அசிங்கப்படுத்த கூட சட்டப்படி குற்றம் தான். அப்படின்னாலும் இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் மீட்டரில் போட்டு அளந்து பாலில் எவ்வளோ தண்ணிக்குது இந்த மாதிரி மீட்டரில் போட்டு அளந்து ஒரு வார்த்தையும் போட்டால் ஒரு வார்த்தை கூட அரசியலில் பொது மேடைகளில் பேச முடியாது. அதற்காக கொஞ்சம் நாகரிகமாக பேசணும். ஆனால் நாகரிகமாக இங்கே நாம் மக்கள் இருக்கிறோமா? இல்லை சார். சார் நீ என்ன தான் தொண்டை கருத்தை பேச, இந்த வந்து தமிழ்நாட்டின் வளங்கள்லாம் இந்த மாதிரி போகுதுடா, வந்து பார்டரில் வந்து இவ்வளோ லாரி போகுது வருது, வந்து அங்கே இருக்கிற வந்து போலீஸு மறிக்க மாட்டேங்குது, அந்த சுங்கச்சாவடி மறிக்க மாட்டேங்குது, எது அதுன்னு சுங்கச்சாவடியில் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா கம்முன்னே இருப்பான் சார். சுங்கச்சாவடியில் இருக்கிற அதிகாரிகள் என்ன மயிரையாக பிடுங்கி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னா மையன்றான். அப்போது அங்கே வந்து மௌன அஞ்சலியா இல்லை பொதுக்கூட்டமா அப்படின்னு வந்து நாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த கூட்டத்தை பொதுக்கூட்டமாக மாற்றுவதற்கு இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தையை சொல்லி கிள்ளி இவனை உசுப்பேற்றினா தான் சூப்பர்றான் பேசுன்னு வந்து ஓ அப்படின்னா போரு உடனே இவன் அவன் ஒரு தடவை தான் மேடையில் சொல்லியிருப்பாங்க, இவன் 100 தடவை சொன்ன மாதிரி இவன் இதில் இருக்கிறனும் அவனை இவனை அந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்ன மாதிரி இவனுக்கு ஒரே குசி விசிறு இப்படி வந்து ஒரு கூட்டம் இங்கே வளர்ந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறதும் அவர்களை நுகரும் பொருளாக பார்க்குறதும் அப்படின்ற மாதிரி இங்கே அரசியல் தானாக வந்துடுச்சு. இப்போ பாருங்களேன், வந்து பேசுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா அவர் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இது நீங்கள் பிரித்து பேசுனீங்கன்னா இதுக்கு அர்த்தம் எப்படி இருக்கும்? ஆனால் எங்கள் அப்பா தானே அவர், அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி சொல்கிறாராம், இவர் வேலை ஆவாத வரான், அதால் இப்படி பச்சா இதை பிரித்தோம்னா எப்படி போகுது? ஆனால் பெரியோர் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று அழைத்தார். அதுக்கு ஒருத்தர் சூத்திரர்களாக விட்டு போருமே அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொன்ன பார்த்தேனே உள்ள கூட இல்லை. இப்போ பாரு உனக்கு என்ன சொல்ல போகிறேன்னு பெரியார் சொன்ன மாதிரியே ராமசாமி சொன்ன மாதிரியே கூடவே உட்காந்த மாதிரி இவன் பொழிப்புரை எழுதுறான்ல. அப்போ இந்த மாதிரி சகஜமாகி போச்சு. முற்றும் திறந்த முனி அவளும் படித்தாண்டா பத்தினி இல்லை, நானும் முற்றும் திறந்த முனிவன் இல்லை. அப்படின்னா அவளும் ஓடுகளி நானும் ஊரில் போகிறவன், இப்படி தானே அர்த்தம். அது அசிங்கமாக பேச வச்சிடாதீங்க, புரிஞ்சுதா?
இது விளங்குறதுக்காக சொல்கிறேன். இதுதான் வந்து தமிழக அரசியலில் ஒரு முறையற்ற தன்மை இங்கே வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ சீமான் இருக்கிறார். கல், மண், மாடு எல்லாத்துக்கும் பேசினார். மாடு கூட பேசுகிறான் சீமான். மாட்டுக்குன்னா ஓட்டுக்குதா? இப்போ விஜய் வந்து ஆட்டு மாடு கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காரு. எல்வினோவில் மாற்றம் இருக்குது, குடிக்க தண்ணி இருக்காதுன்றான். அதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போது இதெல்லாம் சொன்னால் இவனுக்கு மாடுங்கிறாரு, மலைங்கிறாரு, பாலுங்கிறாரு. நல்லா ஒரு நாள் கதை சொன்னார்னா சிரிச்சுட்டு போகலாம். என்னமோ இவர் இப்படி பேசிக்கிறாருன்னு நிறைய பேர் எரிச்சல் பண்ணுறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி நம்ம வளர்க்கப்பட்டோம் சார். ஒரு கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் பேசுகிறார். என்ன 10 ஆம்பளை எப்படி போகிறீங்க, எதுக்குண்ணா கனிமொழியை 11 கூட்டம் போகிறீங்க, ஏன் அதுக்கு தானா அப்படின்னு சொல்கிறார். கூட்டம் சவசவன்னு அப்படி நிற்கிது. இவன் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. உடனே கையை மேலே தூக்கி காட்டி ஏன் அதுக்கு தானா அப்படின்னு புரிஞ்சுட்டானோ. புரிஞ்சானோ பாயிண்ட்டை. இதெல்லாம் பகுத்தறிவாதிகள்ல ஓ குய்யோமேன்னு கத்துறான். இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தான் இந்த மாதிரியான பேச்சாளர்கள் அப்படி 4 வார்த்தை போட்டு வருது. திமுகவில் அந்த காலத்தில் இந்த மாதிரி பேசுவதற்கு வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம், அப்புறம் அந்த காலத்தில் வண்ணை ஸ்டெல்லா அப்படின்னு கொஞ்சம் பேர் அதுக்குன்னு தனியாக அந்த குரூப் தனியாக வச்சுருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. இப்போ அந்த மாதிரி யாரும் பெரும்பாலும் இல்லாதால என்ன பண்ணுறது, தலைவர் நிறைய பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அது திமுகவின் துரதிருஷ்டம். என்ன பண்ணுறது? ஓகே சார். இப்போ நீங்கள் சீமான் அவர்களை சொல்லும்போது, இப்போ சீமான் அவர் ரீசெண்டாக ஒரு மேடையில் கூட சொல்கிறாரு, ஒய்யால இந்த இடைத்தேர்தல் மட்டும் வரட்டும், கொலை வெறியில் இருக்கேன் அப்படின்ட்டு. என்ன சார் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமான விஷயம்? ஜெயிக்க போகிறாரா என்ன? ஏங்க என்ன தாங்க உங்கள் பிரச்சனை? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கும் சீமானுக்கு என்ன பிரச்சனைக்குதா? இல்லை ஏன் சீமான் ஜெயிக்க போகிறாரான்னு கேட்குறீங்க? என்ன திமுக அதிமுகவில் இருக்கும்போது அந்த கொலவெறி வராத கொலவெறி, அது என்ன தாவை காட்சி வரும்போது மட்டும் சார் கொலவெறி வருது? ஏன் திமுக இருக்கும்போது இடைத்தேர்தல் வந்தால் ஒரு தொகுதியில் ஜெயிச்சா 2 எம்எல்ஏ அப்படியா? இல்லை சார். ஒரு தொடர்ந்து ஒரு 13 வருஷமாக வந்து கத்துறாரு. ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை அவங்க கட்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எவன் தோக்கிறதுக்கு சார், தோக்கிறதுக்கு கட்சியில் எடுத்துனாங்கன்னா வைக்கவா சார்? சொல்லுங்கள். இல்லை எவன்லாம் ஆண்டை ஜெயிக்கிறானோ அவன் வீட்டு வாசலில் போய் வாட்ச்மேன் வேலை செய்கிறதுக்கு நாங்கள்லாம் வைக்கவா சார்? ஒரு நீட்டான அரசியலே சொல்கிறாரு. மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையிலே சொல்கிறாரு. இப்போ உங்களை மாதிரியே நாங்களாம் ஒன்றும் மாறல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதால் அவரோட நம்பிக்கை. யாரும் வந்து சார் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே பாஸ் பண்ணுவோம் அப்படி தான் சார் எழுதுவாங்க. ஃபெயில் ஆக போகிறோன்னா வீட்டில் உட்காந்துடலாமே. அதனால் ஒரு நல்ல அரசியலை நம்ம விதைச்சிருக்கிறோம். மக்கள் திருந்திருப்பார்கள்னு சீமான் நினைக்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நாங்கள் அப்படியே தான், எங்கள் வாழை நிமித்த முடியாதுங்க, அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் நிமிண்டுருமா அப்படின்னா அது அண்ணன் சீமானின் தவறில்லை, எதிரில் இருக்கிறவங்க தவறு தான் அது. ஓகே சார். பட் ஒரே ஒரு விஷயம், ஒரு வீடியோவை பார்க்க முடியுது சார். திருமாவளவன்கிட்ட 4 பேர் தான் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அவர் காரில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு சார். ஊருக்கு 4 பேர் இருந்தேன். ஏன் நீங்கள் வேறு கலை போடுறீங்க? சார் அதான் சார், காரில் அவர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது கூட பேனட்டில் நின்று அவர்கிட்ட பேசிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பிரபலமான ஆள் சார் அவர். நேரம் இல்லை, என்ன பண்ணுறது? ஏன் இப்போ விஜய் போகிறாரு, போலீஸ் சார் அவனாவது கட்சிக்காரன், இவன் அரசு ஊழியர், எல்லாம் ஓடத்தானே செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தத்தி நடந்தார் ஸ்டாலின். ஐயோ பார்த்துனே அப்படின்ற மாதிரி பார்க்குறவனுக்கு பதவிப்பாக இருந்தது. ஆனால் காரில் ஏறி போகும்போது கூடவே அதிகாரிகள் சஃபாரி போட்டவங்களாம் ஓடினாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக இல்லை. ஒரு பொம்பளை பிள்ளை தொங்க விட்டாங்கல்ல, எஸ்சின்றதெல்லாம் தொங்கட்டுன்றீங்களா இப்படி ஃப்ரீயாவே? அதால் இது வந்து ஒரு ஆர்வம் இதில் போடுறது. இப்போ அவருக்கும் தெரியும் சார் இது எதெல்லாம் ஆகிட்டுன்னு. இப்போ அது பண்ணலன்னா திருமாவளவன் இந்த ஊருக்கு போனார், பின்னாடி ஒரு கால் வந்து ஒரு பையன் பேசியிருப்பீங்களா சார்? தெரியாது. இந்த பாலிமர் டிவி தருங்கிறாங்கல்ல, என்ன பிரச்சனை தெரியல. திருமாவுக்கும் பாலிமருக்கும் வச்சு செய்கிறாங்க விளம்பரம். காசு கொடுத்து விளம்பரத்தோடு போட மாட்டாங்க பொழுது, திருமாவளவன் விளம்பரமா வேணாப்பா போப்பா அப்படின்னு வாங்கும் பொழுது இப்போ அதை எடுத்து ட்ரோல் பண்ணுறாங்கல்ல. சும்மாவா? சாதாரணமாக அந்த டிவி தொலைக்காட்சிகளுக்கு வந்து 10-11 செகண்டுக்கு வந்து 2500 ரூபா விளம்பரம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோன்னு வச்சுங்க. ரொம்ப நேரம் காட்டிக்கிறாங்களே, எம்மா காசு ஆகும் தெரியுமா?
இதெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் யுக்தி சார். ம். அதான் நீங்கள் அதை ஒன்றும் தப்பாக நீங்கள். ஓகே சார். சார் அற்புதம் விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் ஏபாலம் போதுனதுக்கு மிக்க நன்றி சார்.